ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிரன்ச் ரோலில் வந்து 2024 அதாவது இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிற இன்னும் புது அனிமேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அனிமேஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோன்னா, குட் பாய் டிராகன் லைஃப் இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமே வந்து ஒரு இசக்காய் அனிமையாக இருக்க போகுது. இந்த அனிமே வந்து எப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னா, October 10, 2024 அதாவது ஜப்பானில் இந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுது. கிரன்ச் ரோலில் நமக்கு வந்து அதே டைமில் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். ஆனாலும் ஒரு 2 எபிசோட் தள்ளி போய் தமிழ் எபிசோட் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அனிமே ரிலீஸ் ஆக போகிறது October 10, 2024 இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆக போகுது. இதோடைய ஹீரோ யார் இருக்க போகிறான்னா, டோலன்ற ஒருத்தர் தான் இதில் வந்து ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா செலினா அப்படிங்கிறவங்க தான் இதில் வந்து ஹீரோயின். டோலன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து ரீஇன்கார்னேட் ஆகிறாரு ஒரு ஸ்மால் வில்லேஜில். அப்புறம் செலினா வந்து ஒரு ஹாஃப் ஹியூமனாகவும் ஹாஃப் ஸ்னேக்காகவும் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எப்படி பாண்ட் உருவாகுதுங்கிறது தான் கதையாக இருக்க போகுது. இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் டப் பண்ண போகிறாங்க. மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம எந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, யூ ஆர் மிஸ் ஹர்வண்ட் அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமே வந்து October 6 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்மால் ஸ்டோரி வந்து என்ன பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு அசாசின்னா இந்த மர்டர் பண்ணுறவங்க அந்த மாதிரியான இது. அவங்களுக்கு எப்படி நார்மல் லைஃப் வந்து வாழ தெரியாது. அதாவது ஒரு சாதாரண ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து ஒரு ஹை ஸ்கூல் பாய்க்கு வந்து சர்வெண்ட்டாக வேலை செய்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி மாறுது, அவங்க எப்படி ஒரு நார்மல் பர்சனாக வாழ்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இந்த அனிமையோட ஸ்மால் ஸ்டோரியாக இருக்க போகுது. இந்த அனிமையும் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணுறாங்க. மறக்காமல் கிரன்ச் ரோலில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். October 6 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரில்லியன் கேம் அப்படிங்கிற இந்த அனிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேக்கு வந்து ஆல்ரெடி ட்ராமா வந்து ப்ரோட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த ட்ரில்லியன் கேமுங்கிற அந்த ட்ராமாவை பேஸ் பண்ணி அதுக்கு அனிமே அடாப்ஷன் கொண்டு வராங்க. இந்த அனிமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இது வந்து ஒரு ரொமான்ஸ், அப்புறம் இந்த கேம்ஸ் அந்த மாதிரியான இதில் வரும். மறக்காமல் இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா, 365 days to the wedding அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து October 3 தான் இதையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்மால் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 கோவொர்க்கர்ஸ், அதாவது இவரும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, அதாவது வேறு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேரேஜை ஃபேக் பண்ணிக்கிட்டு, அதாவது அவங்க கல்யாணத்தை ஃபேக் பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரை தள்ளி போடுற மாதிரி தான் இருக்கும் இதோட கதை. இந்த அனிமே வந்து கிரன்ச் ரோலில் ரிலீஸ் ஆக போகுது October 3. இதையும் மஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுவும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா, நினாதி த ஸ்டேரி பிரைட் அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கிரன்ச் ரோலில் இதையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. October 10 வந்து தான் இதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவாது இந்த வருஷத்துலேயே. இந்த அனிமையோட ஸ்மால் ஸ்டோரி என்ன பார்த்திங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்களுடைய அழகான கண் மூலியமாக அவங்க வந்து பிரின்சஸ் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இதுதான் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அனிமே வந்து இதுவும் October 10 தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மறக்காமல் நீங்கள் இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, டீமன் லார்ட் ரீட்ரே அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ சீசன் 2 வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சீசன் 1 தமிழ் டப் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் சீசன் 2 வந்து October ரிலீஸ் ஆகுது. டேட் இன்னும் குறிப்பிடல. ஆனால் Octoberல ரிலீஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் October ரிலீஸ் ஆகிரும். வாட்ச் பண்ணி பாருங்கள். சீசன் 1 பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
இதனைத் தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஐ வில் பிகம் அ வில்லனஸ் ஹூ டஸ் டவுன் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து மிகப்பெரிய வில்லன் ஆகணும், இந்த ஹிஸ்ட்ரியில் பதிகிற மாதிரி மிகப்பெரிய வில்லன் ஆகணுங்கிறது தான் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அனிமே வந்து எப்போ ரிலீஸ் ஆக போனால் அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபரோட ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகலாம், இல்லாட்டி அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகணும் ரொம்ப இருக்குது. அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுன்றது ஒன்று இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த அனிமே வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு 3 லாங்குவேஜில் டப் பண்ண போகிறாங்க. மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த அனிமையை பற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷங்க்ரிலா த ஃப்ரண்டியர். சீசன் 1 வந்து ஆல்ரெடி தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. அதாவது சீசன் 1 வந்து நல்லாவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கேம் மூலியமாக உள்ள கனெக்ட் ஆவாங்க, அது செம்மையாக இருக்கும். சீசன் 1 வாட்ச் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. சீசன் 2 வந்து இப்போ வந்து அக்டோபர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 13 வந்து சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சீசன் 1 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 25 எபிசோட்ஸ் இருந்துச்சு. சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா 12 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா எப்போவுமே சீசன் ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுதுன்னா சீசன் 1 மட்டும் அதிகமாக வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. சீசன் 1 மட்டும் 25 எபிசோட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சீசன் 2ன்னு விடும்போது 12 எபிசோட் தான் விடுவாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் பார்த்திங்கன்னா சீசன் 1 வந்து 25 இருக்கும். ஆனால் சீசன் 2 வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, 12-13 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அது மாதிரி சீசன் 2 வந்து 12 எபிசோட்ஸ் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 13 ரிலீஸ் ஆகுது, வாட்ச் பண்ணி பாருங்கள். சீசன் 1 பார்க்கணுன்னா மஸ்ட்டு போய் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அது செம்மையாக இருக்கும். சீசன் 2வும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாட்ச் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம 8 அனிமேஸ் பார்த்துருக்கோம். இந்த 8 அனிமேஸுமே எல்லாமே அக்டோபர் மந்த்லேயே ரிலீஸ் ஆகுது. எல்லாமே டக்குன்னு ஒரே நேரத்தில் எல்லா எபிசோடும் ரிலீஸ் பண்ணிட மாட்டான், ஒன்று ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணுவான். அதனால் இப்போ காத்திருந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், பாய்.